வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ ஓகேங்களா. ஸோ இதற்கு வந்து எந்த ரேங்கிங்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான வேலை கிடைக்கும் அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ குரூப் 4 ரிசல்ட் சில தினங்களுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த வந்ததின் அடிப்படையில் எத்தனை மதிப்பெண்குள்ளே இப்போ இருக்க வேக்கன்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஓகேங்களா. முதலில் தேர்வில் வெற்றி அடைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி அடையாத நபர்களுக்கு அடுத்த வருடம் வெற்றி அடைவதற்கான முன்னாடியே நம்ம வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய எந்த விஷயமே தோல்வியில் முடியாது, தொடர்ந்து முயற்சிங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம் எந்த ரேங்க்குள்ளே வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது விஓஓ ஜேஏ. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அடுத்து தனியாக ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மதிப்பெண்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஓகேங்களா, 90% வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்துக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ கிட்டத்தட்ட ஒரு 2500 இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு தோராயமாக 2500 அப்படின்றத வச்சு நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. சரி ஓகே, அப்போ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஜென்ரல் அப்படின்றதனுடைய வேக்கன்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலினுடைய வேக்கன்சி 775 ஓகேங்களா. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 31% அப்படின்றது வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 775 ஜென்ரல் இருக்குது. ஜென்ரல் அப்படின்றது பொது பிரிவு, யார் வேணால் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதில் நம்ம அந்த ஜென்ரலில் முன்னிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலில் அந்த வேக்கன்சி எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், டாப் ரேங்கில் இருக்கணும். ஸோ ஜென்ரலில் 775 மதிப்பெண்கள் என்பது இருக்குது ஓகேங்களா. ஸோ பிசி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 26.5% நம்மளுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி 26.5 அப்படின்றது வரும். ஸோ அந்த 26.5 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 662 வேக்கன்சி அப்படின்றது நம்மளுக்கு அந்த பிசிக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த 330 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜென்ரல் வேக்கன்சி இருக்குது இல்லையா, ஜென்ரல் எல்லாரும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பிசி எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 40% ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் 330 அதில் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைப்பிஸ்ட் எடுக்கக்கூடிய நபர்கள், ஆப்சண்ட் ஆகக்கூடிய நபர்கள், இவங்களினுடைய அடிப்படையில் ஒரு 150 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபர்களை கணக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ சார் சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1050 1150 வரையும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியில் ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா. இதன் அடிப்படையில் தான் நம்ம போட்டிருக்கிறோம் எல்லாமே. ஸோ எம்பிசி பார்த்தீங்கன்னா 20% ரிசர்வேஷன் கேட்டகரி என்பது இருக்குது. அப்போ அதில் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. அதே மாதிரி ஜென்ரல் எத்தனை நபர்கள் எடுப்பாங்க அப்படின்னா 235 நபர்கள், 150 ஆப்சண்டீஸு, டைப்பிஸ்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 880 ஒரு 950 வரை இருந்தீங்கன்னா எம்பிசியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா. ஸோ பிசிஎம் முஸ்லீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 கம்யூனலில் இருக்குது, 50 நம்ம ஜென்ரல் அப்படின்னு வச்சா கூட, 20 ஆப்சண்டீஸ் அண்ட் டைப்பிஸ்ட் அப்படின்னு வச்சா கூட 150 ஒரு 180 இருந்தீங்க அப்படின்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஓகேங்களா. அடுத்து ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்றது இங்கே 552 என்பது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் 15% இருக்கக்கூடிய ஆப்ஷனு ப்ளஸ் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ அது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கான விஷயம். ஸோ அதெல்லாம் சேர்த்து 552 இருக்குது. அவங்க ஜென்ரலில் எத்தனை எடுப்பாங்க அப்படின்னா ஒரு 85 போஸ்டிங் எடுப்பாங்க. ஆப்சண்டீஸு, டைப்பிஸால் ஒரு 20 அப்படின்னு போட்டோம்னா நம்ம 650 ஒரு 750 வரை இருந்தோம் அப்படின்னா எஸ்சியில் ஆப்ஷன்ஸ் என்பது இருக்கிறது ஓகேங்களா. ஸோ எஸ்சிஏ பார்த்தோம் அப்படின்னா 3% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு 75 போஸ்டிங் அப்படின்றது இருக்கிறது. ஸோ அவங்க ஜென்ரலில் ஒரு 20 நபர்கள் இருப்பாங்க. ஸோ டைப்பிஸ்ட் அண்டு ஆப்சண்டீஸ் ஒரு 10 அப்படின்னு வச்சா கூட நம்ம 120 150 வரை இருந்தோம் அப்படின்னா எஸ்சிஏல எதிர்பார்க்கலாம் வேலை கிடைப்பதற்கு ஓகேங்களா. ஸோ எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனல் ரிசர்வேஷன் என்பது 1% என்பது கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது, 25 போஸ்டிங் இருக்குது. ஸோ அவங்க ஜென்ரல் ஒரு 10 நபர்கள் அண்ட் ஆப்சண்டீஸ் அண்ட் டைப்பிஸ்ட் ஒரு 10 அப்படின்னு வச்சா கூட நம்மளுக்கு 60 75 வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்டில் நம்மக்கிட்ட கேட்கலாம். நம்ம உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுவோம். நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெலகிராமில் இந்த பிடிஎஃப் நான் போட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பிடிஎஃப் எடுத்து நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தனியாக ஒரு வீடியோ பதிவு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம்.